இலக்கியா சைடுல அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, நம்ம இலக்கியா நேரா வந்து நம்ம எஸ்எஸ்கே பார்த்து, இது மாரி எஸ்எஸ்கே பேசின எல்லா விஷயத்தையும் வீடியோ ஆதாரத்தோட நம்ம எஸ்எஸ்கேவுக்கு போட்டு காட்டிட்டாங்க. எஸ்எஸ்கே பயத்துல என்ன பண்ண தெரியாம தவிக்கிறாரு. "இங்க பாரு இலக்கியா, வேண்டாம் விட்டுரு. நான் பண்ணது எல்லாமே தப்பு தான். இனிமே நான் உன் வாழ்க்கையில வரவே மாட்டேன். உங்கள விட்டுடுறேன். அதனால நீ இந்த என்கிட்ட குடுத்துட்டு போயிடு. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத" அப்படின்னு எஸ்எஸ்கே சொல்றாரு. ஆனா இலக்கியா, "என்ன எஸ்எஸ்கே, இப்பதான் வந்தேன். அதுக்குள்ள போயிடுங்கிறீங்க?" ஆமா எஸ்எஸ், உங்களுடைய பிறந்த நாளுக்கு எல்லாரையும் கூப்பிட்டீங்களே. ஆனா முக்கியமான ஒரு ஆள கூப்பிடாம விட்டுட்டீங்களே எஸ்எஸ்கே. ஏன் அவரையும் கூப்பிட வேண்டியதானே? என்ன இலக்கியா சொல்ற? யார் கூப்பிடணும் நான் இப்போ? யாரையா? அதான் உங்க குழந்தை. குழந்தையா? ஆமா எஸ்எஸ்கே. உங்க குழந்தை கௌதம் இருக்காரே, அவரை கூப்பிடவே இல்லை உங்க பிறந்த நாளைக்கு. என்ன உலக இலக்கியா? ஏன் குழந்தை கௌதமா? என்ன சொல்ற நீனு? ஐயோ எஸ்எஸ்கே, நான் தான் சொன்னேன்ல, இந்த பிறந்த நாளை மறக்க முடியாத அளவுக்கு நான் ஏதாவது பண்ணணும் தான் இங்க வந்திருக்கு அப்படின்னு. அப்படி இருக்கும்போது சும்மா இருப்பானா? இங்க பாருங்க எஸ்எஸ்கே, நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். அதுக்காக தான் நான் மெயினா இங்க வந்ததே. அதாவது உங்களுடைய குழந்தை தான் கௌதம். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. இலக்கியா, என்ன சொல்ற? ஆமா எஸ்எஸ்கே, உங்களுக்கும் ரேவதிக்கும் பிறந்த குழந்தை தான் கௌதம். உங்களுக்கு ஒரு ஞாபகம் இருக்கா? உங்களுடைய கல்யாண நாள் அதுமா ஒன்று சொன்னீங்களே கௌதமை பார்த்து, அப்பன் பேர் தெரியாதவன் அப்பன் பேர் தெரியாதவன்னு அடிக்கடி நீங்க கௌதம அப்செட் பண்ணணும், கௌதமோடைய மைண்ட் செட்டை கெடுக்கணும் அப்படின்னா அதுதான் சொல்லுவீங்க. ஞாபகம் இருக்கா? அதுதான் நானும் சொல்றேன். ஸோ கௌதமோடைய அப்பா பேர் தெரியாதுன்னு தான் இன்சல்ட் பண்ணீங்க. ஆனா இன்னைக்கு அவர் தான் உங்க புள்ளன்னு தெரிஞ்சதும் நீங்க இப்போ என்ன பண்ண போறீங்க? கௌதம் தான் உங்க புள்ள. இலக்கியா, என்ன சொல்ற? ஆமா எஸ்எஸ்கே, உண்மைதான் சொல்றேன். நீங்களா இப்ப கௌதமுக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய பிறந்த நாளுக்கு வர சொல்லுங்க. இல்லைன்னு வச்சுங்களேன், நான் வச்சிருக்க வீடியோ ஆதாரத்தை இப்பயே உங்க மனைவி அப்புறம் மற்ற எல்லாருக்கும் அனுப்புவேன். இந்த வீடியோல கடைசியில் நீங்க என்ன பேசிக்க ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு ரேவதி என்னுடைய எக்ஸ் தான், அவளை கொல்லுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா நீ தான் அவளை காப்பாத்தி காப்பாத்தி என்கிட்ட தப்பிக்க வச்சிட்டு இருக்க. நீ மட்டும் இல்லைன்னா ரேவதியை ஈஸியா கொன்னுடுவேன் அப்படின்னு நீங்க பேசினதும் இதுல ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதனால ரேவதியை பத்தின விஷயமும் கௌதம பத்தின விஷயமும் தாட்சன் என் மக்கள் தெரிய வரும். அதுக்கப்புறம் நீங்க அவங்கள ஏமாத்ததை புரிஞ்சுக்கிட்டு அவங்களா உங்க கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே தள்ளுற மாதிரி ஆயிடும். ஸோ இதெல்லாம் நடக்காம இருக்கணும் அப்படின்னா நான் சொல்றதை நீங்க கேட்டுதான் ஆகணும். கௌதம உங்க புள்ளையா நீங்க கூப்பிடுங்க. ஆனா கௌதமுக்கு நீங்க தான் அவங்க அப்பான்னு இது வரைக்குமே தெரியாது. உங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு இந்த உண்மை. ஸோ நீங்க கௌதம கூப்பிடுங்க. இந்த பிறந்த நாள் அதுமா அவரு உங்க கூட தான் இருக்கணும். புரியுதா? அது மட்டும் இல்ல, இதுக்கப்புறமும் கார்த்தி வச்சு என் குடும்பத்தை ஏதாவது பிரச்சனை பண்ணணும், சொத்தை பிரிக்கணும், கௌதம நடுத்தர நிக்க வைக்கணும் அப்படின்னு ஏதாவது திட்டம் போட்டு வேலை பார்த்தீங்கன்னு தெரிஞ்சுன்னு வச்சுங்களேன், நான் அப்புறம் யோசிக்கவே மாட்டேன். ஸோ இந்த வீடியோ ஆதாரத்தை எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் அனுப்பினதா இருக்கும். அப்புறம் எல்லாருக்குமே இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை தெரிஞ்சு போகும். இதெல்லாம் தெரியணுமா வேணாமாங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும் எஸ்எஸ்கே அப்படின்னு இலக்கியா சொன்னதுக்கு அப்புறம் எஸ்எஸ்கே என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியாம கௌதமுக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி இது மாதிரி பிறந்த நாளுக்கு வரணும்னு சொல்லி எஸ்எஸ்கே கௌதமை ஃபோர்ஸ் பண்ணி பிறந்த நாளுக்கு வரையும் வைக்கிறாங்க. ஆனா இது எல்லாத்தையுமே அஞ்சலி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அஞ்சலிக்கு என்ன நடக்குது ஒண்ணுமே புரியலையே. எதுக்காக எஸ்எஸ்கே அப்பா இப்போ கௌதம பிறந்த நாளுக்கு வர வச்சிருக்காரு? இலக்கியா வந்து ஏதோ பேசிட்டு போனா, அதுல இருந்து எஸ்எஸ்கே அப்பா சரியில்லை, என்னவா இருக்குன்னு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு நம்ம அஞ்சலியும் ஒரு பக்கம் குழப்பத்தோட இருக்காங்க. கௌதமுக்கும் இலக்கியா அப்படி என்ன பண்ணி அவரை நமக்கு கீழே அடிப்படை வச்சான்னு ஒண்ணுமே புரியலன்னு கௌதமும் குழப்பத்தோட இருக்காரு. ஆனா எஸ்எஸ்கேவை பொறுத்த வரைக்கும் இப்போ எஸ்எஸ்கேவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. ரேவதி கூட பழகுனது உண்மைதான். ரேவதி நானும் பழகுனதுல நமக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னு கேள்விப்பட்டேன். ஆனா அந்த குழந்தை தான் கௌதம் அப்படிங்கிறது எனக்கு தெரியாம போச்சு. ஆனா இப்போ இப்படி இருக்கிறது நமக்கு உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் ரேவதி, இன்னொரு பக்கம் கௌதம், இந்த ரெண்டு பேரும் ஏற்கனவே நார்மலாவே பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல என்னுடைய பொண்டாட்டி என்னுடைய புள்ளன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவங்கெல்லாம் இன்னும் என்னலாம் பண்ணுவாங்க. அதனால இந்த பழக்க வழக்கத்தை இதோட கட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எஸ்எஸ்கே முடிவு பண்ணி தன்னுடைய ரவுடிகளுக்கு கால் பண்ணி ரேவதியும் கௌதமியும் போட்டு தள்ளுற பிளான் பண்ண ரெடி ஆகுறாரு. அதே சேம் டைம்ல இங்க தாட்சாயணிக்கும் அஞ்சலிக்கும் இந்த விஷயம் தெரியாம பாத்துக்கணும். இது முள்ளு மேல விழுந்த சேலை மாதிரிதான். இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சுன்னா அப்புறம் நம்ம கதை அவ்வளவுதான். அது தெரியறதுக்குள்ள ரேவதியும் கௌதமியும் காலி பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு எஸ்எஸ்கே பிளான் பண்றாரு. இப்படி எஸ்எஸ்கே ரேவதியும் கௌதமியும் முடிச்சுடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டாரு. ஆனா இவங்களுக்கு துணையா இருக்கிறது நம்ம இலக்கியா தான்.
ஸோ இலக்கியாவை பொறுத்த வரைக்கும் கௌதம் ஒரு பக்கம், ரேவதி ஒரு பக்கம். அப்படி இருக்கும்போது இந்த ரவுடிங்க அவங்கள கொல்றதுக்கு ட்ரை பண்ணாங்கன்னா, கண்டிப்பா இலக்கியா பார்த்து சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க அவங்க பக்கத்துல தரப்புல இருந்து அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ண ஆரம்பிப்பாங்க. எஸ்எஸ்கேவுடைய இந்த திட்டத்தை இலக்கியா எப்படி முன்னெடுக்க போறாங்க, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.